So I believe we can start. Yes. Sir, namaskaram first of all. Namaskaram. Yes. First of all, I want to apologize first. Very very sorry. இன்னைக்கு என்னன்னா ரெண்டு விஷயம். இன்னைக்கு கிளம்புறதா நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்தேன். தென் ஐ ஃபவுண்ட் அவுட் இங்கே ஒரு பயங்கர தண்டர் ஸ்டார்ம் அது எல்லாமே. ஸோ உங்களெல்லாம் காக்க வச்சதுக்கு வெரி வெரி சாரி. ஏன்னா நான் அங்கே இருந்திருக்கேன், பயங்கரமாக திட்டிகிட்டே இருந்திருக்கேன் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது சீஃப் கெஸ்ட் லேட்டாக வந்தேன். ஸோ வெரி சாரி, தப்பாக நினச்சிக்காதீங்க. ப்ளஸ் நாங்கள் இன்றைக்கி இவங்க சொன்ன மாதிரி நாங்கள் ஆலமரம்னு ஒரு இன்குபேட்டர் நடத்துகிறோம். அந்த இன்குபேட்டர் இன்னைக்கு பில்டுன்னு ஒரு ப்ரோக்ராம் ஐஐடி மெட்ராஸில் பண்ணுறோம். ஸோ மலை ப்ளஸ் எங்கள் ப்ரோக்ராம்னால தான் டிலே ஆயிடுச்சு. ஐ வாண்ட் டு அப்பாலஜைஸ் டு எவ்ரிபடி. வெரி சாரி, தப்பாக நினச்சிக்காதீங்க. வெயிட் பண்ண வச்சதுக்கு ரொம்ப சாரி. ஸோ ஹம்பிள் ஆஃப் யூ சார். நான் ஜஸ்ட் ஸ்டார்டிங் அப்போ ஒரு ஐஸ் பிரேக்கர் மாதிரி வச்சிருந்தோம். அப்போவே மென்ஷன் பண்ணேன் லைக் ஆர் சீஃப் கெஸ்ட் ஆஃப் டுடே ஸோ ஹம்பிள் கிரவுண்டட் அப்படின்னு. ஸோ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளே இப்போ லைவ் எக்ஸாம்பிள் காமிச்சிட்டோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அண்ட் எஸ்டர்டே வாஸ் வேர்ல்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் டே. அண்ட் உலகத்துக்கு அது வேர்ல்டு ஆண்டர்பிரினர்ஷிப் டே இருந்தாலும் இங்கே இருக்கிற எங்கள் அசோசியேஷன் மெம்பர்ஸ்க்கு இன்னைக்கு தான் சார். ஏன்னா இன்னைக்கு we have us with you sir. Thank you. So very happy. See, first of all என்ன ரொம்ப இதுவே ஒரு சின்ன ஆண்டர்பிரினியல் இனிஷியேட்டிவ் தான். ஸோ ரைட் ஃப்ரம் விக்னேஷ் எனக்கு கால் பண்ணது, நான் சார் கிட்ட பேசினேன். எல்லாருமே எவ்வளோ நல்லா கோஆர்டினேட்டடாக நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு ஆண்டர்பிரினர்ஷிப் இனிஷியேட்டிவ் தான். அதுவே நீங்கள் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஸோ கங்க்ராட்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். இட்ஸ் அ பிக் காம்ப்ளிமெண்ட் கமிங் ஃப்ரம் யூ. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் த டே. எஸ். Please share with us your personal journey and what made you transition from Zoho to Gozen. Okay. See, அதான் இப்போ இவர் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நான் ஒரு 7 to 8 years ஜோஹோவில் நான் விஐடி வெள்ளூரில் படித்தேன். ஓகே. பட் ஆனால் ஐ ஹாவ் அ வெரி ஸ்ட்ராங் கனெக்ஷன் டு மயிலாப்பூர். ஸோ மை ஃபாதர் அண்ட் மதர் ஆர் ஃப்ரம் ஹியர். அண்ட் தென் எங்கள் மாமி ஒருத்தவங்க அங்கே ரங்கையா கார்டனில் தான் இருக்காங்க இன்னும். ஸோ ஒரு வெரி அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க, உன்னை கொஞ்சம் ஏமாந்து தான் உனக்கு சேர்த்து விட்ருப்பேன் அப்படின்னு சொல்லி. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே இன்ஜினியரிங்கில் அதனால நான் அங்கே விஐடி போக வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ முடித்த உடனே தென் ஐ வாஸ் ஜென்ரலி இன்ட்ரெஸ்டட் இன் டெக் அந்த மாதிரி விஷயம். தென் அங்கே ஜோஹோவில் தென் ஐ ஹேட் அ சான்ஸ் டு கோ டு த நிறைய கண்ட்ரீஸ் ஒர்க்கிங் அட் ஜோஹோ, யூஎஸ், யூரோப் அங்கெல்லாம் போய் அவங்க பார்ட்னர் ப்ரோக்ராமை க்ரோ பண்ணுறக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஸோ அங்கே போகிறச்செல்லாம் என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டே இருந்ததுன்னா லைக் எப்படி இவ்வளோ பணக்கார நாடாக இருக்காங்க. அது ஒரு சாதாரணமான எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி தானே. ஏன் இந்தியா புவர் கண்ட்ரியாக இருக்கு, ஏன் இன்னொரு கண்ட்ரி ரிச்சா இருக்குங்கிறது ரெண்டுமே நம்ம ஸ்டடி பண்ணோம். அதில் ஒரு விஷயம் என்ன பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா லைக் இப்போ இத்தனை அஸ்யூம் தர 300 ஸ்டூடெண்ட்ஸ் இயர். அதில் எல்லாருமே ஒரு டைமாவது ஏதோ ஒரு பில் பண்ண ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு இதாக இருந்துச்சு. ஸோ எனக்கும் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் டைம்ல இருந்தே ஒரு சின்ன ஸ்பார்க் இருந்துச்சு. தென் ஐ தாட் எக்கனாமிக்கலி ரொம்ப ஃபார்வர்டாக இருக்கணும் அப்படின்னா தென் யூ ஹாவ் டு பி இன் த ஜாப் ஆஃப் ஜாப் கிரியேஷன், நாட் இன் அ ஜாப். ஸோ அது ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்காக ஒரு ஐடியாவாக நல்ல ஐடியாவாக இருந்தது. அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா 7 to 8 years ஃபர்ஸ்ட் நான் Zoho இஸ் த பிக்கஸ்ட் ஸ்டார்ட் அப். ஸோ அவங்க 18,000 பேர் இருந்தாலும் இட்ஸ் அன் அமேசிங் கம்பெனி டு ஸ்டார்ட் யுவர் கெரியர். ஸோ அங்கே ஐ காட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஒர்க்கிங் வித் சேல்ஸ், மார்க்கெட்டிங், என்ஜினியரிங், டிசைன், ப்ராடக்ட், அந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியும். அண்ட் Zoho இஸ் தட் கைண்ட் ஆஃப் கம்பெனி வேர் தே லெட் யூ எக்ஸ்ப்ளோர் எவ்ரி திங். ஸோ அதை நீங்கள் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி இதை இன்ஜினியரிங் மட்டும் போனால் இன்ஜினியரிங் மட்டும் பண்ணணும் அப்படின்னு இல்லை. தே வில் அலவ் யூ டு எக்ஸ்ப்ளோர் எவ்ரி திங். ஸோ அங்கே எனக்கு ஒரு நல்ல இது கிடச்சிது. தென் ஸ்லோலி ஐ அண்டர்ஸ்டுட் ஓகே. ஸோ இப்போ Zoho மாதிரியே இன்னும் ஒரு 200 நிறுவனம் இந்தியாவில் இருந்தால் எப்படி இருக்கும். அப்போ அதை நம்ம எவ்வளோ நல்லா பண்ணணும்னா நிறைய பேர் ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ என்னோட பர்சனல் மோட்டிவ், மை மணி இஸ் மேட். ஓகே, ரெஸ்ட் ஆஃப் த லைஃப்க்கு எனக்கு பணம் இருக்குது. நான் வாட் ஐ வாண்ட் டு டூ இஸ் ஆலமரம் நம்ம கோசன் சாஃப்ட்வேர் கம்பெனி, ஏஐ ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் கம்பெனி. 11 ப்ராடக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம ப்ராடக்ட் இஸ் யூஸ்ட் பை அட்லீஸ்ட் 50,000 businesses in 40+ countries. So 40 countries-ல we are software is இந்த கைத்தட்டெல்லாம் எங்கள் என்ஜினியர்ஸுக்கு தான். எங்கள் என்ஜினியர்ஸில் நிறைய பேர் ஸ்கூல் முடிக்கல, காலேஜ் முடிக்கல. தயவுசெஞ்சு யாரும் ட்ராப் அவுட் ஆயிடாதீங்க. பட் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, இப்போ ஒருத்தங்க பேரே சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்போ ஒருத்தங்க இன்ஃபோசிஸ் போகிறாங்க, டிசிஎஸ் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டிகிரி தேவைப்படுது, ஒரு ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராம் தேவைப்படுது. பட் ஒரு ப்ராடக்ட் கம்பெனி அந்த மாதிரி கிடையாது. ஏன் அப்போது என்னன்னா கோட் பண்ண தெரிஞ்சால் மட்டும் போதும், எனக்கு அக்கௌண்ட்ஸில் நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அது மட்டும் தெரிஞ்சால் போதும். அந்த மாதிரி உங்களோட இன்ட்ரெஸ்ட் ஃபோக்கஸ்டாக ஒரு ப்ராடக்ட் கம்பெனி, சாஸ் கம்பெனி, எஸ்பெஷலி இந்த ஏஜ் ஆஃப் ஏஐல நம்ம நல்லா பண்ண முடியும். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அது ஒரு பயங்கர உந்துதலாக இருந்துச்சு. ஸோ ஏஐ வாஸ் கேச்சிங் அப். நான் ஸ்டார்ட் பண்ணி இப்போ 3 வருஷம் ஆச்சு.
தென் ஐ ஆல்சோ வாண்டட் டு சி ஒரு இப்போ நாங்கள் இருக்கிறது பிரைமரி கோயம்புத்தூரில் தான் நான் இருக்கேன். ஒரு டியர் 2 டியர் 3 சின்ன சிட்டியிலிருந்து சுற்றி இருக்கிற வில்லேஜஸ்ல இருந்து நம்ம டேலண்ட் எடுத்து அவங்கள ட்ரெயின் இப்போ கோசன்ல மொத்தமாக ஒரு 65 பேர் இருக்காங்க. வி ஆல்சோ ஹேவ் அன் ஆஃபீஸ் இன் தி யூஎஸ், மோரிஸ் பிளைன்ஸ்னு சொல்லி நியூ ஜெர்சியில், அங்கே ஒரு 7 பேர் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே நம்ம எடுத்து ட்ரெயின் பண்ணி அங்கே போத் இந்த யூஎஸ் ஆஃபீஸ் அந்த இந்தியா ஆஃபீஸ் எங்களோட ஆவரேஜ் ஏஜே வந்து 25-26 தான். ஸோ எல்லாரும் உங்களை மாதிரி இருக்கிறவங்க தான் அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து இட்ஸ் அ ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி, எஸ்பெஷலி இட்ஸ் அன் அமேசிங் டைம் டு பி இன் யுவர் 20s அண்ட் ஸ்டார்ட் அ கம்பெனி. ஸோ எல்லாரும் அதை பற்றி நிறைய யோசிக்கணும். ஐ திங்க் அதை பற்றி கொஸ்டின்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் எனக்கு வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு மேக் ஷுவர் தட் வந்து ஒன் ஆஃப் மை திங்ஸ் வாட் மை கிராண்ட் மதர் யூஸ் டு சே இஸ் வந்து த ரியல் பாத் டு லிபரேஷன் இஸ் த்ரூ சர்வீஸ். சர்வீஸ் தான் இஸ் த பாத் டு லிபரேஷன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கோம். ஸோ அதனால வந்து என்னன்னா வந்து இப்போ வந்து இந்த காலேஜ் ஒரு மாதிரி சர்வீஸ் பண்றாங்க, ஒரு ஆசிரமத்தில் இருக்கவங்க ஒரு மாதிரி சர்வீஸ் பண்றாங்க. இப்போ என்னோட சர்வீஸ் வந்து ஆலமரம் தான், ஆண்டர்பிரினர்ஷிப் தான் என்னோட சர்வீஸ். ஸோ சர்வீஸ் டு த சொசைட்டி த்ரூ ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் கிரியேட்டிங் ஜாப்ஸ். ஸோ தட் இஸ் மை பிகஸ்ட் உந்துதல். ஷூர், தேங்க்யூ. ஸோ நீங்கள் ஆக்சுவலி சொல்லியிருந்தீங்க ஸ்டார்ட் அப்ஸ்க்கு நீங்கள் இனிஷியேட்டிவ் எடுக்கிறீங்க அப்படிங்கிறதுலாம். இப்போ பசங்க மென்டாலிட்டி எப்படின்னா, ஒரு எக்ஸாம்க்கே நாங்கள் பயப்படுவோம். அன்சர்டினிட்டினா வந்து அது பசங்கன்னு கிடையாது, பட் அட் எனி ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் அந்த விஷயம் வந்து ஒரு குகைக்குள்ளே போகிறோம், வெளிச்சமே இல்லாத குகை, அது உள்ளே போகணுமா அப்படின்ட்டு யோசிப்போம். அப்படி தான் ஸ்டார்ட் அப்பும் பார்க்குறோம். ஏன்னா அது சக்ஸஸ் ஆகுமா, ஃபெயிலியர் ஆகுமா, என்ன கைண்ட் ஆஃப் சேலஞ்சஸ் வரும், அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எப்படி அதை ஓவர் கம் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? ஓகே, see I think வந்து there are two answers to this. ஒன்று வந்து என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பயந்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ ஐ எம் ஆல்சோ ஃப்ரம் அ வெரி வெரி சிம்பிள் ஃபேமிலி. ஐ எம் அ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரனர். ஐ ஒன்லி மேட் அ லாட் ஆஃப் டெசிஷன்ஸ் தட் லெட் மீ டு ஆண்டர்பிரினர்ஷிப். ஸோ எதுக்கு பயந்துக்கணும்? இப்போ என்ன எல்லாருக்குமே இருக்கிற பெரிய பயம் என்ன? ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். இதை நம்ம தோத்து போனால் நம்ம வந்து என்ன நினைப்பாங்க, சொந்தக்காரன் என்ன நினைப்பாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க. ஸோ வந்து நம்ம தோத்து போனனால நம்ம அவங்க ஜட்ஜ் பண்ண போகிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, அதுக்கப்புறம் அவன் நம்ம சொந்தக்காரனும் கிடையாது. ஸோ அதனால என்னோட சஜஷன் வந்து என்ன அப்படின்னா வந்து, ஃபர்ஸ்ட் வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் பற்றி கொஞ்சமாக படிங்க, நிறையா வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. அதை எக்ஸிக்யூட் பண்ண ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எக்ஸாம் போகிற வரைக்கும் பயமாக இருக்கும், எக்ஸாம் எழுதும் போது அவ்வளோ பயம் இருக்காது, எக்ஸாம் முடிஞ்ச உடனே சுத்தமாக பயமே இருக்காது, ப்ரொஃபஸர் தான் பயந்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம எழுதுனதை நினச்சி. ஸோ அதனால வந்து என்னை பொறுத்தளவுக்கு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அதை யோசிச்சு அந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே குதிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா தான் நம்மளுக்கு பயமாக இருக்கும். இதுவே வந்து தைரியமாக வந்து அதுக்கான இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இன்னைக்கு வந்து ஆலமரம் இன்ஸ்டிடியூஷன் எதுக்கு இருக்கு? ஸோ கோசன் வந்து எங்களோட சாஃப்ட்வேர் கம்பெனி, ஆலமரம் வந்து எங்களோட ஸ்டார்ட் அப் இன்குபேட்டர். ஸோ இன்னைக்கு வெங்கட்ரமணன் வந்திருக்காரு. வெங்கட்ரமணனோட ஸ்டோரியே உங்களோட ஸ்டோரி மாதிரி தான். யூ வில் பி ஏபிள் டு இஸ் கோயிங் டு ஸ்பீக் இன் லைக் ஒரு கடைசியாக கொஞ்சம் நேரம் ஒரு 5 minutes அவர் ஸ்டோரியும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். பை த வே சார் வந்து மேலே பேசும்போது சொன்னார் அவர் பிகாம் முடிச்சிட்டாருன்னு சொல்லி. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், அவர் பிகாம் முடிக்கல, ட்ராப் அவுட் அவர். ஓகே, ஸோ வந்து 2 வாரம் காலேஜ் போயிட்டு வந்து இல்லை நான் காலேஜ் போக மாட்டேன், நான் பிஸ்னஸ் தான் பண்ண போகிறேன், நான் ஸ்டார்ட் அப் தான் பில்ட் பண்ண போகிறேன்னு சொல்லி ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் தட் ஃபார் எவ்ரிபடி. தயவு செஞ்சு யாரும் பண்ணிடாதீங்க. பட் ஆனால் என்ன அப்படின்னா, ஸோ வெங்கட்ரமனோட எக்ஸாம்பிளே நம்ம எடுத்துக்கலாம். வெங்கட்ரமணன் வந்து he has a company startup called Focus which is enabling chartered accountants. அண்ட் அவருமே வந்து உங்கள் ஏஜில் இருக்கும்போது ட்ராப் அவுட் ஆகிட்டு 23 வயசுல சிஏ ஆகிட்டார். ஓகே, சிஏ ஆனதுக்கப்புறம் தென் வந்து காலேஜ் போக ட்ரை பண்ணியிருக்கான். ஒரு 3 வாரம் போயிருப்பான்னு நினைக்கிறேன், அதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ திருச்சியில் தான், என்ன காலேஜ் இது, பிஷப். ஓகே, ஸோ வந்து அதுக்கப்புறம் 3 weeks ட்ராப் அவுட் ஆகிட்டான். அதுக்கப்புறம் தென் ஹி கேம் டு ஆலமரம். ஆலமரம் தயவு செஞ்சு திங்கக்கிழமை யாரும் வந்துடாதீங்க இந்த மாதிரி. ஸோ ஆலமரம் ஹி கேம் த்ரூ மியூச்சுவல் கான்டாக்ட். எனக்கு தெரியும் அண்ட் சொன்னால் இந்த மாதிரி எனக்கு வந்து சிஏல வந்து நிறையா சிஏ இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் நிறைய பொய் சொல்கிறாங்க, ஏமாத்துறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து அந்த மாதிரி ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ரொம்ப ஏமாத்துறாங்க, ரொம்ப தலையாட்டுறியா அடிபட்டு. ஸோ இதுக்கான ஒரு ஆப்போசிட் நெரேட்டிவை நான் செட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இப்போ சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு தப்பு நடக்குது. இன்னைக்கு நான் பார்த்தேன், ஃபர்ஸ்ட் வந்து விக்னேஷ் எனக்கு ஃபோன் பண்ணா, அண்ணா இந்த மாதிரி வந்து
முன்னாடி ஒரே தண்ணியா இருக்கு, நீங்க மெயின் கேட் வழியா வராதீங்க. ஆனா நான் வர்றதுக்குள்ள அதை க்ளீன் பண்ணிட்டாங்க. எப்போ மெயின் கேட் வழியா வர முடியுது இல்லை? அதே பிரின்சிபல் தான் லைஃப்ல எல்லாமே. ஒரு விஷயம் தப்பா இருக்குன்னா அதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாம அதை நம்ம எடுத்து சரி பண்றது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுதான் இப்போ வெங்கட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சிஏல இருக்கிற அந்த இன்ஃபர்மேஷன் பொய்களை வந்து அவங்க இன்ஸ்டிடியூஷன் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் 15% 20% தான் பாஸ் பர்சன்டேஜ். ஃபோக்கஸ்ல படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே 70% பாஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி பாஸ் பண்ணியிருக்காங்க? அவங்க வந்து தே ஹேவ் அ ஸ்பெசிஃபிக் மெத்தட் இன் பிளேஸ். இப்போ டெய்லி பேசிஸ்ல வந்து ஆலமரம்ல மென்டார்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசுறாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு ஏதாவது வந்து ஒரு விஷயம் வந்து பேசணும், இதை பத்தி வந்து சேல்ஸ் பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும், எப்படி வந்து இந்த கோர்ஸை எப்படி ப்ரைஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கு எல்லாமே மென்டார்ஸ் இருக்காங்க. ஸோ பெஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா வச்சிருப்பீங்க, அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சுன்னா ரீச் அவுட் டு தட் பீப்புள். அவங்க யார் அதை ஆல்ரெடி பண்ணியிருக்காங்களோ வில் பி வெரி சர்ப்ரைஸ்ட். அவங்க they will be more than happy to help. இந்த மாதிரி அதுக்கப்புறம் ப்ளஸ் யூ கேன் ஆல்சோ ஒர்க் வித் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஒர்க் வித் இன்குபேட்டர்ஸ். ஸோ தே வில் பி ஏபிள் டு ஹெல்ப். ஸோ பட் ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து ரிஸ்க் டேக்கிங், நாட் ரிஸ்க் மினிமைசேஷன். ஸோ ஒரே ஒரு ரூல் நான் சொல்றேன். இப்போ நீங்க வந்து இல்லை நான் ஆண்டர்பிரினர் ஆகணும்னு நினைச்சா உங்க லைஃபை வந்து 5 வருஷம் பின்னாடி தள்ளுறதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். ஸோ 5 வருஷம் நீங்க வேற எதுவுமே என்ஜாய் பண்ண முடியாது, வேற எதுவுமே வந்து நீங்க ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போக முடியாது. பெருசா வந்து அந்த கம்பெனி மட்டும்தான் நம்மளோட இது அப்படின்னு சொல்லி இருக்கிறது தான் வந்து ஒரு 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 நிலைமை இருக்கும். அதை நம்ம கரெக்டாக பண்றதுக்கு மனசளவில் அது நம்ம தயாரா இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம பண்ணணும். ஸோ அதை தாண்டி வந்து நிறைய பீப்புள் நீங்க தயாரா இருக்காங்கப்பா. இப்போ வந்து நான் விக்னேஷ் நான் பார்த்ததே கிடையாது, ஓகேவா? எங்க மாமா ஒருத்தர் இருக்காரு, அவர் வழியா எனக்கு ரீச் அவுட் பண்ணி வந்து ஆனால் இந்த மாதிரி ஒரு செஷன் இருக்கு, நீங்க வரீங்களான்னு கேட்டா நான் காலேஜுக்கே போக மாட்டேன், பட் எனக்கு இந்த காலேஜ் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் வந்திருக்கேன் இன்னைக்கு. ஸோ அதனால வந்து நான் சொன்னேன் இந்த மாதிரி எஸ் ஐ வில் கம் அண்ட் தென் ஐ வில் ஸ்பீக். ஸோ விக்னேஷுக்கு வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு இருந்தது, ஏஐ பத்தி தெரிஞ்சுக்கணும்னு இருந்துச்சு. அதை வந்து என்கிட்ட கேட்டா இப்போ நான் வந்திருக்கேன், அவ்வளவுதான். அதே மாதிரி தான் இதுவும். ஸோ ஆஸ்க் பீப்புள் ஹூ ஆல்ரெடி டன் இட், they will be more than happy to help. பயந்துக்கணும்னு அவசியம் இல்லை. enough knowledge and enough ideas and people இருக்காங்க, they will guide you through it. ஸோ பயந்துக்கணுங்கிற அவசியமே கிடையாது. எஸ், தைரியமா வந்து நீங்க பேச ஆரம்பிங்க, இதை பத்தி கண்டென்ட் கிரியேட் பண்ண ஆரம்பிங்க, இட் ஷுட் பி ஓகே. ஷூர் சார். ஆக்சுவலாக நான் வந்து நான் டெக்னிக்கல் பேக்ரவுண்ட்ஸில் இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. பீட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஆர் ஈவன் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். டெக்னிக்கல் பேக்ரவுண்ட் கிடையாது. ஆக்சுவலாக ஒரு கொஸ்டின் வச்சுருந்தா அதை இந்த இதிலே ஆன்சர் பண்ணிட்டீங்க. எங்களுக்கு வந்து டெக்னிக்கல் நாலேஜ் இல்லை. இப்படி இருக்கிறவங்களுக்கு இப்போ ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா ஏஐ அண்ட் டெக்னாலஜி மட்டும்தான். ஸோ இப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி டெக் பேஸ்டு ஸ்டார்ட் அப்ஸ்க்கு உள்ளே வருது அப்படின்னு கேட்கலான்ட்டு இருந்தேன். அதுக்கும் ஆன்சர் நீங்கள் பண்ணிட்டீங்க, பட் ஸ்டில் ஏதாவது ஆட் ஆன். வெரி குட் கொஸ்டின். இங்க எல்லாருமே நான் டெக்னிக்கலா இருக்கீங்க அப்படின்னா there is no other time in history where a non technical person can make $1 million every month. Dollars, I'm not saying rupees, every month. எத்தனை பேருக்கு வந்து இங்க லவபிள் தெரியும்? லவபிள் நீ அங்கதான் ஏன் இருக்க, உனக்கு ஏன் கேட்குது? ஸோ வந்து கர்சர் தெரியுமா? கோ பைலட். ஓகே, இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ 3 விஷயம் நீங்க கத்துக்கணும்னு நான் விரும்புறேன். ஸோ எத்தனை பேருக்கு சாட் ஜிபிடி தெரியும்? எல்லாருக்கும். பெர்ப்ளெக்சிட்டி டெய்லி யூஸ் பண்ணுவீங்களா? ஓகே ஃபைன், வெரி சிம்பிள். உங்களால சாட் ஜிபிடியும் பெர்ப்ளெக்சிட்டியும் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா லவபிள், கர்சர் அண்ட் கோ பைலட் யூஸ் பண்ண முடியும். ஸோ in tech there is something called NLP, which is natural language processing. இப்போ இங்கிலீஷ்ல நான் ஒன்று கேட்பேன், அதாவது வந்து எனக்கு வந்து இப்போ லெட்ஸ் அஸ்யூம் எப்பவுமே வந்து காலேஜில் இருக்கிற ஒரு காமனான பிரச்சனை என்ன வந்து கான்ஃபரன்ஸ் ரூமை யாரா புக் பண்ணுது, அது ஓகேவா? விஐடிலையும் அதே பிரச்சனை தான். ஐ ஹோப் இங்கேயும் 1-2 இருந்திருக்கலாம், ஓகேவா? இப்போ என்ன பண்ணுங்க, நீங்க எப்படி கேட்குறீங்கல்ல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம கேட்கலாம் வந்து இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா 1980 நடந்த இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா வந்து 1980 நடந்த மேட்ச்ல வந்து இந்த யாரு ஜெயிச்சான்னு சொல்லி சாட் ஜிபிடியில் கேட்டால் ஸ்கோர் கார்டோட எனக்கு சொல்லுது இல்லையா? அதே மாதிரி லவபிள்னு ஒரு ஆப் இருக்கு, கர்சர்னு ஒரு ஆப் இருக்கு, கோ பைலட்னு ஒரு ஆப் இருக்கு. இது 3மே ஃப்ரீ. யூ கேன் ரைட் ஃபார் ஃப்ரீ. ஒன்றும் நீங்கள் காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து சாட் ஜிபிடிட்ட கேட்குற மாதிரியே எனக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம் புக்கிங் ஆப் ஒன்று பில்டு பண்ணணும். ஸோ ஆல்ரெடி சில பேர் டவுன்லோட் பண்ணுறாங்க, பார்த்தாலே தெரியுது. ஸோ வந்து எனக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம் ஆப் பில்டு பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அதுவே வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸை கொடுக்கும், நீங்கள் அதுவே பில்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு இருக்கிற நிலைமையில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய, உங்களுக்கு தெரிஞ்ச 2 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பேர் சொல்லுங்களேன். பைத்தன்,
அப்புறம் சி ப்ளஸ் ப்ளஸ் சி ப்ளஸ் ஜாவா. ஓகே, இனிமேல் வந்து உலகம் ஃபுல்லாக ஒரே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான், தட் இஸ் இங்கிலீஷ். இங்கிலீஷ் தெரிஞ்சால் ப்ரோக்ராமிங் பண்ணலாம், அந்த அளவுக்கு வந்துருச்சு. இந்த 3 ஆப்பும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி சின்ன சின்ன ஆப் உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ், காலேஜில் ஒரு 5 ப்ராப்ளம் இருக்கும், அதை டெக் வச்சு சால்வ் பண்ண முடியுமா? ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம் புக்கிங்காக ஒரு ஆப், அதை பில்டு பண்ணி ஃப்ரண்ட் எண்டும் பில்ட் பண்ண முடியும். நீங்கள் இன்னைக்கு பார்க்கறது ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட் பின்னாடி இருக்கிற கோடு அதுதான் பேக் எண்ட். ரெண்டுமே அந்த ஆப் பண்ண முடியும், ஃப்ரீயாகவும் நீங்கள் பண்ணிக்க முடியும். இதே நீங்கள் பர்சனல் ப்ராஜெக்ட்ஸ், இப்போ சில பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து ஒரு ஃபுட் ரிவ்யூ ஆப் பண்ணணும், அந்த மாதிரி ஏதோ யாருக்கோ ஒரு ஐடியா இருக்கலாம். அது எல்லாமே வந்து யோசிச்சு ஒரு டெக்னிக்கல் பர்சன் வர்றதுக்காக 2 வருஷம் முன்னாடி வெயிட் பண்ணணும். இனிமேல் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்கிலீஷ் தெரிஞ்சா கோட் பண்ணலாம். இன்ஃபேக்ட் வந்து வெங்கட்டே அந்த மாதிரி ஒரு ஆப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து he will talk about it later. ஸோ இனிமேல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து ஜாவாவோ சி ப்ளஸ் ப்ளஸோ கிடையாது, இங்கிலீஷ் தான். ஓகே, 70% ஆஃப் இட் கேன் பி டன். மீன்ஸ் இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தா நாங்கள் டெக் ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணலாம். ஐ மீன் டெக் ஸ்டார்ட் அப்ஸ்குள்ளே வரதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எஸ், அதான் ஒன்று சொன்ன மாதிரி வந்து ஓவர் நைட்டில் ஒபாமா ஆக முடியாது. என்ன பண்ண முடியும்னா, அதாவது வந்து உங்களுக்கு ஒரு பயம் இருக்குல்ல, எனக்கு கோடு தெரியாது, நான் வந்து அங்கே போய் பொழைச்சிக்க முடியுமா அப்படின்னு ஒரு பயம் இருக்கு இல்லையா, அதை வந்து இது சால்வ் பண்ணுன்னு சொல்கிறேன். ஸ்டில் கோடிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அதை கற்றுக்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஆனால் அந்த பயத்தை போக்கி இது என்னாலையும் பண்ண முடியுங்கிற ஒரு தைரியம் நம்மளுக்கு வரும் இல்லை. ஸோ அது வந்து இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது பண்ணிக்க முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க எல்லாரும், அந்த 3 ஆப்பும் ட்ரை பண்ணி பாருங்க. இட்ஸ் ஃப்ரீ தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட பர்சனல் ப்ராஜெக்ட்ஸும் அதில் நீங்கள் பில்ட் பண்ணலாம். ஷூர். எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், நம்ம இந்த ஈவெண்ட் ஸ்கெடியூல் பண்ணனாலே என்னன்னு தெரியல, பட் லாஸ்ட் 3 டேஸாக US stock markets, be it S&P 500 or anything, it has been down by more than 5%. and major reason பார்த்தீங்கன்னா AI based companies எல்லாம் டவுன். சரி, கொஞ்சம் பிட் ஆஃப் ரீசர்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தபோது 2 முக்கியமான நிகழ்வுகள் இந்த வாரத்தில் நடந்திருக்கு. ஒன்று, MIT-யோட ரிப்போர்ட் which suggested that 95% of generative AI based companies aren't successful. அண்ட் இன்னொரு விஷயம், சாம் ஆல்ட்மேன் CEO of OpenAI என்ன சொல்லியிருக்காருன்னா, AI is getting into a bubble, லைக் இட் வந்து .com பபிள் எப்படி இருக்கோ அதை ரெசம்பிள் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாட் ஆர் யுவர் தாட்ஸ் அபவுட் இட்? ஆமான்னு ஒத்துக்கிறேன். ஒரு விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த 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 வெஸ்டர்ன் வேலிடேஷன் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும். என்ன வெஸ்டர்ன் வேலிடேஷன் நம்ம ஸ்டாப் பண்ணோம்னா வந்து, வெள்ளைக்காரன் சொல்லிட்டான்ப்பா நல்லா இருக்கும் அந்த மாதிரி. ஸோ அது வந்து ஸ்டாப் பண்ணணும். அப்படி கிடையாது, நம்மளுக்குன்னு ஒன்று இருக்கு, நம்மளுக்குன்னு சொல்லி ஒரு இது இருக்கு. ஸோ நாங்கள் வந்து ஏன் இங்கே இருக்கிற இன்ஜினியர்ஸ் வச்சு பண்ணுறோம், இங்கே இருக்கிற பீப்புள் வச்சு பண்ணுறோம், நம்மளுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வரணும், எஸ் நம்மளால் அதை பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால வந்து லோக்கல் இது, அப்புறம் இந்த MIT ரிப்போர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து டெக் கிரன்ச்சில் வந்தது அப்படிங்கிற வந்து நியூஸ் வந்து எல்லாமே ப்ரொபகண்டா தான் இன்னைக்கு. ஓகேவா? ஸோ வந்து நீயா அதை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அது ப்ரொபகண்டா தான். ஸோ அதனால வந்து ஏன் அன்சக்சஸ்ஃபுல்னு சொல்கிறாங்களா? எஸ். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, எல்லாருமே என்ன பண்றாங்க, யூஎஸ்ல எத்தனை பேருக்கு இங்க Y காம்பினேட்டர்னு ஒன்று இருக்கிறது தெரியும்? Y காம்பினேட்டர் பத்தி ஐடியா இருக்கா எத்தனை பேர்? இட்ஸ் அ ஸ்டார்ட் அப் இன்குபேட்டர் மாதிரி ஒன்று. அந்த Y காம்பினேட்டர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, வருஷம் வந்து ஒரு 100 ஸ்டார்ட் அப் வந்து வெளியே போடுறாங்க. ஓகே, ஸோ அவங்க வந்து அங்கே போய் சான் பிரான்சிஸ்கோலேயே தங்கி அங்கேருந்து வெளியே போடுறாங்க. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியல் மென்டர்ஷிப்க்கு அப்புறம் அவங்களுக்கு எந்த ஹேண்ட் ஹோல்டிங்கும் கிடையாது. அப்போ என்ன பண்ணுறான் ஒருத்தன், ஓகே இப்போ வந்து இந்த 2000ல் வந்து சொல்லுவாங்க .comனு ஒரு டொமைன் வச்சு ஒரு கம்பெனி இருந்ததுன்னா எல்லாருமே மில்லியனர் தான். இப்போ அதே மாதிரி இப்போ 2025ல இப்போ நடக்குது, விச் இஸ் பேசிக்லி .ai அப்படின்னு ஒரு டொமைன் இருந்தால் எல்லாருமே மில்லியனர் தான். ஸோ என்ன ஆகுனா, இது ஒரு சைக்கிள் தான், இது வந்து ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான். அப்போ வந்து ஒரு பீக்கு இங்கே நிறைய மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் உங்களுக்கு தெரியும் இல்லையா? நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன, இப்படி ஸ்டார்ட் ஆகும், மேலே போய் ஒரு பீக்குக்கு போவோம், அப்புறம் அப்படியே கீழே இறங்கிடும், அவ்வளோதான். இதுதான் உலகின் நீதி, மேக்ஸின் நீதி. ஸோ அந்த மாதிரி தான் வந்து என்னன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அறவேக்காடா இருக்கிற ஆப்ஸ் எடுத்துட்டு போய் VCs கிட்ட பணம் ரைஸ் பண்றாங்க. அதுவும் கம்மி பணம் ரைஸ் பண்றது இல்லை, 20 கோடி ரூபாய், 50 கோடி ரூபாய், 100 கோடி ரூபாய் ரைஸ் பண்றாங்க. சரிடா, பணம் ரைஸ் பண்ணிட்டேன், என்ன பண்ண போறேன்? இல்ல நான் ஹாலிடே போறேன் ப்ரோ அப்படின்னு. நீ என்னடா பண்ண, அது கம்பெனி என்ன பண்ண வர, கம்பெனி டீம் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அது வந்து when a startup is started as a self-fulfilling proposition, நான் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும், என் ஈகோ பூஸ்டப் பண்ணணுங்கிறக்க ஒரு ஸ்டார்ட் அப் பண்றது, அதான் அந்த 95%. சொசைட்டிக்கு ஏதாவது நல்லது பண்ணணும், நான் வந்து பெட்டர் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் நான் ப்ரொவைட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவன் தான் அந்த 5%. அவன் சர்வைவ் ஆயிடுவான் எனிதிங் வந்தாலும். அப்புறம்
இந்த சொல்லுவாங்கல்ல, சாம் ஆல்ட்மேன் பத்தி நீ சொன்னது வந்து இந்த கண்ணாடி மாளிகையில இருந்து கல் வீசுற மாதிரி தான். அந்த பபுலுக்கே காரணம் சாம் ஆல்ட்மேன் தான். ஓகே, அது அவனே சொல்றது வந்து பயங்கர ஃபன்னா இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்பாதீங்கப்பா. நான் என்ன சொல்றேன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு சாதகமா ஏதாவது சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் நடக்க வேண்டாம் அப்படின்னா வந்து அவங்க ஏதாவது அந்த மாதிரி சொல்லுவாங்க. இவன் பபுள்னா வெடிக்க போகுது, ஸோ வந்து நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் போக போகுது அப்படிங்கிறது தான் அவன் சொல்றான். அப்படி பார்த்தா வந்து சாம் ஆல்ட்மேன் வந்து ஸ்டார் கேட் அப்படின்னு சொல்லி டெக்ஸஸ்ல ஒரு பெரிய கவுண்டியில வந்து அவங்க வந்து ஸ்டார் கேட்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து ஏஐக்கு தேவையான அனைத்து விதமான வந்து அந்த சர்வர்ஸ், அந்த சிப்பு, அது பண்ற ஃபேக்டரி வந்து அதுல வந்து $100 பில்லியன் போட்டிருக்காங்க. ஐஎன்ஆர்ல $100 பில்லியன் போட்டிருக்காங்க. அப்ப அந்த பபுள்னா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம இருக்க வேண்டியது. அதாவது எப்படி தெரியுமா, ஒருத்தன் மேல போயிடுவான், அப்போ வேற யாரும் அந்த மலைக்கு மேல வரக்கூடாது, ஏன்னா வியூ நல்லா இருக்கு, நான் மட்டும் அந்த வியூ என்ஜாய் பண்ணணும். கீழ இருந்து எவனாவது வந்து அந்த வியூ கெட்டு போயிடும், கூட்டம் வந்துருங்கிறதுக்காக சொல்றதுதான் இதெல்லாம். அப்படிலாம் இல்லை, தைரியமா ஸ்டார்ட் அப் எல்லாம் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன்லேயே வந்து இந்தியன் கல்ச்சரை பற்றி கண்டிப்பாக வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இந்தியன் கல்ச்சர், டச் ஆஃப் இந்தியன் கல்ச்சர் எப்படி ஸ்டார்ட் அப்ஸ்லையும் அண்ட் எஸ்பெஷலி இன்னியோட டாபிக்ஸ் ஆன் ஏஐ அண்ட் டீப் டெக் பேஸ்ட் ஸ்டார்ட் அப்ஸில் என்ன கைண்ட் ஆஃப் இம்பேக்ட் மேக் பண்ணுதுங்க? இல்லை கண்டிப்பாக. இப்போ வந்து நிறைய பேர் பணம் பண்ணாங்க. ஆனால் வந்து உங்களுக்கு எல்லாம் ஸ்ரீதர் தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்ரீதர் வேம்பு, ஜோஹோட சிஓ. ஸோ வந்து டெக்ல நிறைய பணம் பண்ணவங்க வந்து நிறைய பணம் பண்ணாங்க. ஆனால் எப்படி வந்து அவர் மட்டும் வித்தியாசமா இருக்காரு, அவர் மட்டும் சொசைட்டிக்கு திரும்ப கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. பிகாஸ் அந்த டச் ஆஃப் இந்தியன் கல்ச்சர் அவர்கிட்ட இருக்கு, அந்த ஸ்பிரிச்சுவல் ஒரு ஃபயர் அவருக்குள்ள இருக்கு, அதனாலதான் அவர் அதை பண்றாரு. ஸோ ஒன்ஸ் வி ஸ்டார்ட் மேக்கிங், ஸோ வந்து யூஎஸ்ல வந்து தெர் இஸ் திஸ் இன்ட்ரெஸ்டிங் ஃபார்முலா. $75,000 ஹவுஸ்ஹோல்ட் இன்கம், விச் இஸ் த ஈக்குவலண்ட். இப்போ வந்து அந்த பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி எக்கனாமிக் டேர்ம்ஸில் அதை போட்டு பார்த்தா வந்து இந்தியன் டேர்ம்ஸில் வந்து இஃப் யுவர் சேலரி இஸ் மந்த்லி அரௌண்ட் 2 lakh rupees அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து மெட்டீரியலிஸ்டிக்காக வேர்ல்ட்லியாக நீ அன்லாக் பண்ணக்கூடிய ப்ளஷர்ஸ், சந்தோஷங்கள் வந்து ரொம்ப 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 கம்மி. ஓகே, ஸோ வந்து இப்போ இந்த இன்ஸ்டிடியூஷன் எவ்வளோ வருஷம் இருக்கு, இங்கிருந்து ஹவு மெனி பீப்புள் வுட் ஹவ் பீன் இன்ஸ்பயர்ட் அண்ட் தென் தே ஹவ் டன் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் ஹியர். ஓகே, ஸோ அப்போ அந்த ஒரு ட்ராப் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி இங்கே இருக்குல்ல, அதுதானே பீப்புளை வந்து இப்போ ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் பண்ணுறோம், எல்லாம் 98% ஃபெயிலியர், 2% சக்ஸஸ். அப்போ எக்ஸ்ட்ரீம் இன்ஸ்டெபிலிட்டி இருக்கு. அப்போ அந்த இன்ஸ்டெபிலிட்டியை வந்து நம்மளுக்கு வந்து நம்ம சக்ஸஸ் ஆகுமா இல்லையா, அந்த இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான சக்தி எங்கிருந்து வருது? ஸ்பிரிச்சுவல் இன்க்ளினேஷன், ஒரு கிரேட்டர் பவர் வந்து இந்த ஜேர்னியை நம்மளை லீட் பண்ணுது அப்படிங்கிற அந்த இன்க்ளினேஷன் வந்து இருக்கிறனால தானே வருது. அது வந்து ஐ ஃபீல் வித் இந்தியன் கல்ச்சர், த ஐடியா ஆஃப் வந்து வேர் இதில் வந்து in a lot of Sri Vaishnavic literature, right, he can say, so they talk about the Saranagati Tattva, right, so where complete surrender to that fact. ஸோ அப்போ வந்து என்ன, அப்போ அதில் வந்து வேர் யூ ஃபீல், மை கிராண்ட் மதர் யூஸ் டு சே திஸ் திங். ஸோ நான் ஒரு டைம் வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோலேருந்து இந்தியா வந்தேன். அப்போ வந்து ஷி வாஸ் சேயிங், ஏதோ ஐ வாஸ் கம்ப்ளைனிங் சம்திங் அபவுட் லைஃப். நான் திரும்ப வந்தோன்னா ஐ வாஸ் கம்ப்ளைனிங் சம்திங் அபவுட் லைஃப். அவள் கேட்டால் இந்த மாதிரி வந்து நீ எப்படி சான் ஃப்ரான்சிஸ்கோலேருந்து இந்தியாவில் வந்த? ஃப்ளைட்டில் வந்தேன்னு நான் சொன்னேன். ஓகே, அந்த ஃப்ளைட்டில் வந்து ஏர்போர்ட்டை உனக்கு தெரியுமா, ஏர்போர்ட்ல இருந்து ஒன்று உள்ள விட்ட உனக்கு தெரியுமா? தெரியாது. அந்த பைலட்டை உனக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ எந்த தைரியத்தில் வந்த? இல்லை நம்பிக்கை தான். ஏன்னா ஒரு பைலட்டை நம்புற பவானை நம்ப மாட்டியா அப்படின்னு பாட்டி. ஸோ அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் அட் சம் லெவல் நம்ம எவ்வளோ உழைப்பு அதில் போட்டாலும் சம் அமௌண்ட் ஆஃப் சரண்டர் இஸ் ரிக்வயர்ட். அந்த சரண்டர் பிரிங்ஸ் பீஸ். அந்த பீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தென் ஐ திங்க் யூ கேன் டூ கிரேட் திங்ஸ் இன் லைஃப். ஸோ தட் ஹெல்ப்ஸ். தட் இந்தியன் கல்ச்சரில் அது ஆல்ரெடி இன்கிரைண்டாக இருக்கு. ஸோ தட் ஐ ஃபீல் இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் திங். எங்களுக்கு கோசன் அண்ட் ஆலமரம்ல இருக்கிற இனிஷியல் அந்த இதுக்கு இப்போ நாங்கள் வந்து ஒரு $1 million பண்ணோம் கோசன்ல. இப்போ அந்த பணத்தை வச்சு ஒரு இந்தியன் மணிக்கு நீங்கள் மாற்றினீங்கன்னா லெட்ஸ் அஸ்யூம் இட்ஸ் அரௌண்ட் 10 crores அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் தென் ஸோ ஆலமரம்னு ஒன்று பண்ணணும்னு ஏன் நம்மளுக்கு தோணுது? பிகாஸ் ஆஃப் த இந்தியன் கல்ச்சர். அந்த வாட் வி வாண்ட் டு டூ இஸ் வந்து அந்த ஒரு கல்ச்சரல் சென்சிபிலிட்டி இருக்கிறதுனால வி வாண்ட் டு கிவ் பேக் டு த கம்யூனிட்டி. அண்ட் லைக் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து த ட்ரூ பாத் டு லிபரேஷன் இஸ் த்ரூ சர்வீஸ். ஸோ ஒவ்வொருத்தங்க ஒரு விதமாக சர்வீஸ் பண்ணுறாங்க. எங்களோட சர்வீஸ் வந்து நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணுறது. அதுக்கு வாட் த வெஸ்டர்ன் மீடியா வாட் இட் கால்ஸ் இஸ் கான்ஷியஸ் கேபிட்டலிசம், விச் இஸ் பேசிக்லி US இஸ் வெரி இண்டிவிஜுவலிஸ்டிக்.
எனக்கு என்ன வேணும், என்னோட ஈகோ, நான் அடுத்து என்ன வாங்கணும், அடுத்து என்ன கார் வாங்கணும், அடுத்து என்ன பண்ணணும். அண்ட் இங்க த இந்தியன் கல்ச்சர் இஸ் வாட் ஹஸ் taught me வேர் வந்து இட் இஸ் more based on community, not methodological individualism. அங்க இருக்கிறது individualism, it is about the individual. Here it is about the community. அந்த sensibility இந்தியன் ஸ்பிரிச்சுவாலிட்டினால தான் வந்துச்சு. ஸோ it helps us give more meaning to the money that we make. நாங்கள் பண்ணுற பணத்துக்கு ஒரு டிஃப்ரெண்ட் மீனிங் எங்களுக்கு கொடுக்குது இந்தியன் கல்ச்சர். ஷூர் சார். சார் ஆக்சுவலாக நான் உங்களோட ஒரு இன்டர்வியூவில் பார்த்துருந்தேன், நீங்கள் டெக் பேஸ்ட் ஸ்டார்ட் அப் பில்ட் பண்ணுறதா இருந்தால் அதர் கண்ட்ரீஸ் பில்ட் பண்ணுங்கள், இந்தியாவை கான்சென்ட்ரேட் பண்ணி பில்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி மேஜர் ரெவன்யூஸ் ஆஃப் எனி டெக் பேஸ்ட் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து வர்றதில்லை. டு யூ சி எனி சேஞ்ச் டுவர்ட்ஸ் த ஃபியூச்சர் இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்? உனக்கு ஒரு 22 வயசு இருக்குமா? 19. ஓகே, நீ எப்போ ஒரு சிஇஓ மாறுறியோ அப்போதான் இந்தியாவில் சாஃப்ட்வேர் விற்க முடியும், அது வரைக்கும் விற்க முடியாது. ஸோ தட்ஸ் த சேட் ட்ரூத். சி என்ன ப்ராப்ளம்னா, யூஎஸ்லையும் யூரோப்லையும் பீப்புள் டாக் அபவுட் ப்ரொடக்டிவிட்டி கெயின்ஸ். ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணால் இதில் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. இங்கே என்ன ப்ராப்ளம்னா, ஒரு சாஃப்ட்வேர் விற்றா இங்கே என்ன டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அந்த வேல்யூ வெர்சஸ் டிஸ்கவுண்ட் மைண்ட் செட் வந்து எப்போ மாறும்னா, ஸோ வந்து இப்போ 30s இருக்கவங்களும் அப்போ இன்னொரு 20s இருக்கவங்களும் அவங்க லீடர்ஷிப் பொசிஷனுக்கு வரும்பொழுது இப்போ வந்து இந்த ரைட் தே டாக் அபவுட் வந்து பெர் கேபிட்டா இன்கம். US இஸ் அரௌண்ட் $62,000, நம்ம வந்து $3,000 இருக்கோம். ஓகேவா? அது மாறணும்னா பெட்டர் ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி வரணும். அப்போ வேல்யூ பார்க்கணும், டிஸ்கவுண்ட்டை பார்க்கக்கூடாது, ப்ரைஸை பார்க்கக்கூடாது, வேல்யூ பார்க்கணும். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு US CEO கிட்ட கேட்டிங்கன்னா ரெவன்யூ பற்றி அவன் பேசவே மாட்டான். அவன் என்ன பேசுவான் அப்படின்னா, பெர் பர்சன் ப்ரொடக்டிவிட்டி என்ன, அதாவது ஒரு எம்ப்ளாயி நான் ஆட் பண்ணுறதுனால எனக்கு $100,000 வரும், $40,000 வரும், $200,000 வரும் அப்படின்னு பேசுவான். இங்கே என்ன பேசுவாங்கன்னா மார்ஜின் பற்றி மட்டும்தான் பேசுவாங்க. தட் இஸ் அ வெரி மென்டல் ஷிஃப்ட் யூ ஹாவ் டு மேக் இன் யுவர் மைண்ட். ஸோ யங்கர் பீப்புளுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. மோர் அண்ட் மோர் யங்கர் பீப்புள் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அவங்க டெசிஷன் மேக்கர்ஸாக இருக்கும்போது, அதாவது நான் உனக்கு சாஃப்ட்வேர் விற்கிறேன், நீ எனக்கு சாஃப்ட்வேர் விற்று. ஸோ அது மாறுறதுக்கு இன்னொரு 10 வருஷம் இருக்குது. ஸோ அது வரைக்கும் இந்தியாவில் விற்க வேணாம். US அண்ட் EUவில் வந்து தே லுக் அட் த வேல்யூ நாட் த ப்ரைஸ். அதனால அங்கே விற்கிறது ஈஸியாக இருக்குது. ஸோ நம்ம கோசனோட சாஃப்ட்வேர் எல்லாமே 60% வந்து யூஎஸ்ல தான் நம்ம விற்றுருக்கோம். 65% US இஸ் அவர் பிகெஸ்ட் மார்க்கெட். அங்கே தான் நம்ம விற்றுருக்கோம். அதுதான். ஸோ இது லீடான ஒரு கொஸ்டின் கேட்குறேன் சார். ஆக்சுவலாக வேல்யூவேஷன் பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. வேல்யூவேஷன் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு தோன்றது இப்போ இருக்கிற ஓப்பன் ஏஐயாக இருக்கட்டும், கேஷ் பேர்னிங் பயங்கரமாக இருக்குது. ப்ராஃபிட் வந்து ஐ திங்க் நாட் ஃபார் த நெக்ஸ்ட் 5 to 6 years ப்ரொஜெக்ட் பண்ணல, கேஷ் பயங்கரமாக பர்ன் பண்ணுறாங்க. அப்படியே கான்ட்ராஸ்டாக இந்தியன் கம்பெனிஸ் பார்த்தோன்னா ப்ராஃபிட் இருந்தால் உள்ளே போகலாம், வேல்யூவேஷன் பெருசாக அவங்க பார்க்க மாட்டாங்க, ப்ராஃபிட் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. இஸ் திஸ் பிகாஸ் ஆஃப் தி ஃப்ருகாலிட்டி மைண்ட் செட் ஆஃப் இந்தியன்ஸ்? அண்ட் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இப்போ கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறவா எல்லாரும் வந்து மோஸ்ட்லி கம் ஃப்ரம் வெரி புவர் ஃபேமிலிஸ், ரைட்? ஸோ வந்து அப்போது அந்த ஃப்ருகாலிட்டிங்கிறது நம்ம டிஎன்ஏலேயே இருக்குது. ஸோ விச் இஸ் பேசிக்லி வந்து, அண்ட் ஈவன் வி கோ டு த பாயிண்ட் வேர் வந்து நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் வந்து நம்மளை பார்த்து பொறாமப்படாமல் வாழணுங்கிற ஐடியாவும் ஓரளவுக்கு நம்மளுக்கு இப்போ இருக்குது. ஸோ இந்த வேல்யூவேஷன் வந்து ஒரு லோக்கலாக சொல்லணும்னா அது ஒரு டுபாகூர். ஓகே, அது யாரும் நம்பாதீங்க. திடீர்னு ஸோ ஒரு ரெவென்யூ என்ன அப்படின்னு கேட்டால் வந்து அவன் சொல்லுவான் வந்து ஒரு 1 million. வேல்யூவேஷன் என்ன அப்படின்னு கேட்டால் வந்து 40 million. இன்னைக்கு வரைக்கும் ஒரு 3-4 மேத்தமேட்டிக்கல் மாடல்ஸ் இருக்கு. அசெட் பேஸ்ட் மாடலு, டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மாடல், அந்த மாதிரி வந்து ஒரு 3 வேல்யூவேஷனுக்கு வந்து மாடல்ஸ் இருக்கு. அதுவுமே ஒரு மைல்டு டுபாகூர் தான். ஸோ அதனால வந்து என்னோட சஜஷன் வந்து என்ன அப்படின்னா, ஏன்னா ஒரு கம்பெனியே வந்து KPMG வேல்யூ பண்ணும்போது வேற மாதிரி வேல்யூ பண்றாங்க, இன்னொரு கம்பெனி வேல்யூ பண்ணும்போது வேற மாதிரி வேல்யூ பண்றாங்க. ஸோ அதனால வேல்யூவேஷன் இஸ் ஒன்லி இட்ஸ் அ வெஸ்டர்னைஸ்டு கான்செப்ட். அதுக்குள்ள வந்து அதுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணாம். இட் இஸ் கிவன் ஒரு நம்பரை. சி வெரி சிம்பிள். இப்போ வந்து 10 million சொன்னாவோ 10 million, இதுவே வந்து 100 million சொன்னாவோ 100 million அப்படின்னு சொல்றேன்ல, அப்புறம் வேல்யூவேஷனா அவன் வேல்யூவேஷன் சொல்லுவான். அதனால அதை யாரும் சேஸ் பண்ண வேண்டாம். ஸோ இந்தியன் மைண்ட் செட் வந்து அது. இன்னொன்று விஷயம் என்ன தெரியுமா, வெரி சிம்பிள். இப்போ யூஎஸ்ல வந்து ஒரு கிராப் விளையுதுன்னு வச்சுக்கலாம், ஏதோ ஒரு அரிசி விளையுது. அந்த சீடு எடுத்துட்டு வந்து இங்க தஞ்சாவூர்ல எங்காவது போட்டா வந்து அது விளையுமா? விளையுமா? விளையாது. ஏன் விளையாது?
ஏன்னா அங்க இருக்கிற என்விரான்மெண்ட் வேற நம்ம என்விரான்மெண்ட். கரெக்ட், நீயே ஆன்சர் பண்ணிட்டிய. அப்போ அங்க இருக்கிற விஷயத்தை ஏன் இங்க கொண்டு வரேன்? அங்க இருக்கிறது அங்கேயே இருக்கட்டும், நம்ம எங்களுக்கு என்ன சரி வருதோ அதை நம்ம சரி பண்ணி. பட் நான் எதுக்காக வந்து கம்பேர் பண்றோம்னா, எந்த இடத்துல நமக்கு ஒரு growth இருக்கோ, எந்த இடத்துல ஒரு சக்சஸ் இருக்கோ, அதை நம்ம எடுத்துட்டு வர முடியுமான்னு பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாருமே இங்க வந்து வேல்யூவேஷன் பின்னாடி இங்க இந்தியன் கம்பெனிஸ் பெருசா போனதில்லை. ப்ராபப்ளி போறாங்க, பட் ஜொமேட்டோ, ஸ்விக்கி அந்த மாதிரி கம்பெனிலாம் வேல்யூவேஷன் பண்ணி பயங்கரமா ரன் பண்றாங்க. ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் அவங்க ஸ்டாக் பிரைஸ் இருக்கு. ஓகே, அதனால அவங்க அதை பின்னாடி ரன் பண்றாங்க. ஸோ பட் யா, கம்ப்ளீட் யுவர் கொஸ்டின். எஸ் ஷூர், தட் வாஸ் தி क्वेश्चन. எஸ், அவ்வளவுதான். See, அவங்க போறதுக்கு காரணம் ஸ்டாக் பிரைஸ் சேஸ் பண்றாங்க. ஓகே, அதனால தான் அவங்க வேல்யூவேஷன் பண்ணி ஓடுறாங்க. ஆக்சுவல் வேல்யூ கிரியேஷன் இஸ் டன் பை ஸ்மாலர் ஸ்டார்ட் அப்ஸ். ஷூர் சார். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின், நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கனால எது சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. பட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ், இந்தியா வந்து இப்போ வரைக்குமே வந்து சாஃப்ட்வேர் பின்னாடி தான் ஓடிட்டு இருக்கு. இப்போ ஏஐ சிப்ஸ்லாம் நிறைய வந்து யூஎஸ் அண்ட் சைனா தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் இல்லை ஸ்கீம்ஸ் ஏதாவது கவர்மெண்ட் கொண்டு வரதுக்கு இருக்கு? முதல்ல இந்த மைண்ட் செட்ல இருந்து வெளியே வரணும்ப்பா. இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு ஃபண்ட் பண்ண போகுது. கவர்மெண்ட் வந்து இட் கேன் கிவ், the biggest gift what the government can give is a country that doesn't have war. அதுதான் வந்து ஒரு கவர்மெண்ட் கொடுக்குற பிக்கெஸ்ட் கிஃப்ட். அது இருந்தாலே அதுக்கு மேலே பாக்கி எல்லாமே நம்ம பில் பண்ணிக்க முடியும். ஸோ ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, ஆலமரம் மாதிரி, ஐஐடி மெட்ராஸ் ரிசர்ச் பார்க் மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து மை சஜஷன் இஸ் வந்து, ஸோ எஸ்பெஷலி டீப் டெக் இப்போ நம்ம பண்ணுறோம் இல்லையா, ஹார்ட்வேர். இப்போ ஆலமரம்லேயே வந்து 5 ஹார்ட்வேர் பேஸ்டு ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு. ஓகே, ட்ரோன் கம்பெனிஸ் இருக்காங்க, பேட்டரி செல் கம்பெனிஸ் இருக்காங்க. அதுக்கான பேஷண்ட் கேபிட்டல் தான் இப்போ தேவை. ஸோ ஒரு விசி கிட்ட போனால் வந்து 8 வருஷத்துல வந்து நம்ம வந்து இது கொடுக்கணும். பட் ஆனால் வந்து ஒரு ஒரு நல்ல பேஷண்ட் கேபிட்டல் நம்மளால வந்து, ஓகே நான் இப்போ ஒரு 1 crore கொடுக்குறேன், அடுத்த 10 வருஷத்துக்கு நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், பட் நல்ல ஹெவி ஆர்என்டியோட நீ திரும்ப வா அப்படின்னு ஒன்று சொல்றது. இன்னொன்று யூஎஸ்ல என்ன அப்படின்னா, தே ஆர் ப்ராஸ்பரஸ் பிகாஸ் ஆஃப் தேர் ஆர்என்டி. அங்கே இன்ஸ்டிடியூஷனுக்கு கிராண்ட் கொடுக்குறாங்க, அந்த ஆர்என்டி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ப்ரொஃபஸர் லெவல்ல கிராண்ட் இருக்கு. இங்க அந்த மாதிரி எத்தனை ப்ரொஃபஸருக்கு கிராண்ட் இருக்கா சார் உங்களுக்கு? அது மாத்தணும். அது வந்து நம்ம ஸ்லோவா இன் கொலாபரேஷன் வித், பட் வி ஹேவ் டு. ஆலமரமே இப்போ யோசிச்சுட்டு இருக்கு, காலேஜஸோட ஒர்க் பண்ணி ப்ரொஃபஸர்ஸுக்கு கிராண்ட் கொடுத்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஐடியாஸ் நம்ம ஃபண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ப்ராசஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இப்போ. ஸோ இது வந்து மோர் லைக் அ கல்ச்சரல் மைண்ட் ஷிஃப்ட் ஃப்ரம், இப்போ நம்ம கன்சியூமர் எக்கானமி இந்தியா, அதை வந்து கிரியேட்டர் எக்கானமியா மாற்றணும். அந்த மைண்ட் செட்டுக்கு வந்து இப்போ நம்ம சேஞ்ச் ஆகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வரைக்கும் உங்கள் கம்பெனி பூட் ஸ்ட்ராப்டு தான் நினைக்கிறேன். ஏன் வந்து நீங்கள் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல க்ரோத்துக்கு அதர் ஃபண்டிங் ஆப்ஷன்ஸு? ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸ், அட்வான்டேஜஸ் ஆஃப் பூட் ஸ்ட்ராப்பிங்? இல்லை, ஃப்ரீடம் தான்ப்பா. இப்போ ஒரு ஃப்ரைடே இன்னைக்கு வந்து நான் இங்கே வந்திருக்கேன், உங்களெல்லாம் பார்க்கணும்னு நினச்சேன், பேசினேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரையும் பார்க்கறது, பேசுறது, சார் பேசினாரு, இவர் பேசினாரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நான் ஃபண்டு வாங்கினா அதை நான் விசிக்கு போய் எக்ஸ்பிளைன் பண்ணணும். நான் ஏன் ஃப்ரைடே வந்து விவேகானந்தா காலேஜுக்கு போகணும்? ஸோ அவன் வந்து ஒரு ஒரு ஐடியாலஜிக்கலி வேற மாதிரி ஆளாக இருந்தால் நீ ஏன் விவேகானந்தா காலேஜுக்கு போறேன்னு என்ன கேட்போம். ஸோ அதனால வந்து இந்த மாதிரி யாருக்கும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ப்ளஸ் ஐ திங்க் ஒரு 4 வருஷம் இருக்கிற கம்பெனி வந்து கோசன்ல மட்டும் ஒரு 60 எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. ஆலமரம் வழியா வந்து 220 எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. ஓவரால் ஒரு 300 எம்ப்ளாய்மெண்ட் ஒரு 3.5 வருஷத்துல பண்ணியிருக்கோம், விச் ஐ திங்க் இஸ் குட் க்ரோத். ஓகே, ஸோ பணம் வாங்கணும் தான், அது எப்போ வாங்கணும், எதுக்காக வாங்கணுங்கிறதும் ஒரு கணக்கு இருக்கு. இப்போ வந்து எங்க ரெவென்யூ வச்சு எங்க இவ்வளோ பண்ண முடியுது. ஸோ லாங் டேர்முக்கு நாங்கள் ஆப்டிமைஸ் பண்றோம். 15 வருஷம் 20 வருஷம். இப்போ நான் ஒரு விசிட்ட பணம் வாங்கினா 8 வருஷத்துல நான் எக்ஸிட் கொடுக்கணும் அவருக்கு. ஓகே, ஸோ அவர் ஏன்னா அவரோட பொறுமை 8 வருஷம் தான். அதுக்கப்புறம் எதர் கம்பெனி அக்வயர் ஆகணும், இல்லை என்ன ஃபயர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதுக்கு வந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, திஸ் இஸ் மச் ஈஸியர். அண்ட் தென் வந்து நான் பண்ணணும்னு நினைக்கிற அந்த சர்வீஸ் அது இது எல்லாமே என்னால் இப்போ பண்ண முடியுது. நான் வச்சிருக்கிற கேபிட்டலை வச்சு நான் திடீர்னு வந்து ஆலமரம்ல ஒரு கம்பெனியில் 30 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நான் எந்த விசிக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த கம்பெனியை நான் நம்புறேன், நான் பணம் இன்வெஸ்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஃபைனல் கொஸ்டின் ஃப்ரம் மை சைட், அதுக்கப்புறம் ஆடியன்ஸ்க்கு Q&A ஓப்பன் பண்ணலாம். If you were a student founder today with limited resources, எங்க இருந்து நீங்க ஆரம்பிப்பீங்க? And one message to the audience. இல்லை, தைரியமா பண்ணுங்க. ஸ்டார்ட் அப்ஸ் பத்தி படிக்காதீங்க, ஸ்டார்ட் அப்ஸ் பத்தி பேசாதீங்க, ஸ்டார்ட் அப்ஸ் பண்ணுங்க, பில்டு பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குன்னா அதை ஃப்ரெண்ட்ஸோட சேர்த்து நம்ம பேசுவோம். அது வந்து பேசும்போது நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும். பட் ஆனால் வந்து அதை கண்டினியூஸா எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதில் இருக்கிற சேலஞ்சஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால வந்து ஸ்டார்ட் அப் பண்ணுங்க. அதுதான் ஆக்ஷன் இஸ் த biggest asset that you have. So work on that startup.
அப்புறம் புது ஆண்டர்பிரினர்ஸ்க்கு வந்து உங்கள் இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கோ, எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னா அதை ஆலமரம் மாதிரி இன்குபேட்டர்ஸில் வந்து சின்ன சின்னதாக வந்து பிச் பண்ணுங்க. இல்லை இங்கேயே லோக்கலில் நிறைய இன்குபேட்டர்ஸ் இருக்கு. ஸோ வந்து அந்த மாதிரி வந்து இன்குபேட்டர்ஸில் போய் பிச் பண்ணுங்க. பிச் பண்ணி வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சம்படி ஹேஸ் அ ஃபைனான்ஸ் ஆப் ஐடியா. அப்போ ஃபைனான்ஸ் சம்மந்தமாக இருக்கிற ப்ரொஃபஸர், ஃபைனான்ஸ் சம்மந்தமாக இருக்கிற பீப்புள்கிட்ட இந்த ஐடியாவை ரன் த்ரூ பண்ணுங்க. அவங்க நீங்கள் பண்ண போகிற மிஸ்டேக்கை 2 வருஷம் 3 வருஷம் கட் பண்ணி அதை நீங்கள் சரியாக பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இங்கே இன்னொன்று இருக்கும்ல, ஓகே ஒரு ஸ்டார்ட் அப் இருக்குது, அந்த ஸ்டார்ட் அப் வந்து நான் வெளியே பேசின ஐடியாவை காப்பி அடிச்சிருவாங்க. அப்படிலாம் கிடையாது. நிறைய பேர்கிட்ட பேச தான் அந்த ஐடியா ரிஃபைன் ஆகும். ஸோ ப்ரொஃபஸர்ஸ்கிட்ட பேசுங்க, இண்டஸ்ட்ரி லீடர்கிட்ட பேசுங்க, அண்ட் தென் இன்குபேட்டர்ஸ்கிட்ட பேசுங்க. தட்ஸ் மை. Thank you, sir. Now, the audience, if you have any question, you can raise your questions. Please raise your hand. Yeah, sure. First of all, good morning, sir. Good morning. Myself, Hari Krishnan from BCom final year. So, as a non-technical background, how can I develop my AI skills connected with our commerce background, sir, to go into the big fours or the outer corporate world? How can we compete with the other technical candidates? See, உங்களுக்கு வந்து ஓகே பிக் ஃபோருக்குள்ளே போகணும் அப்படின்னா ஓகே அது அவசியம் இல்லை அப்படிங்கிறதான் இது. ஸ்டார்ட் அப் பில்ட் பண்ணலாம், சின்ன இது பில்ட் பண்ணலாம். பட் ஆனால் கோர்ஸாக படிக்கணும்னா ஏஐ பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து கோர்ஸரா அந்த மாதிரி இடத்துல வந்து Can you mention some specific course, like a particular name? அதான் ஐ எம் நாட் அ ஹியூஜ் அதான் நான் வந்து பெருசாக படித்து தெரிஞ்சுக்கிற ஆள் இல்லை, பண்ணி தெரிஞ்சுக்கிற ஆள்லாம். ஸோ ஐ வாண்ட் டு டூ அண்ட் தென் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டூ. பட் ஆனால் வந்து கோர்ஸரா உடுமியில் வந்து நிறைய ஏஐ சம்மந்தமான கோர்சஸ் இருக்குது, அது படிக்கலாம். ஃபைனான்ஸ் அண்ட் ஏஐன்னு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் வருது. ஸோ அது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது வந்து ஆக்சுவலி வெரி குட் அந்த மாதிரி. பட் மை சஜஷன் இஸ் வந்து வென் யூ பிகின் யுவர் கெரியர் வந்து யூ ஸ்டார்ட் வித் அ ஸ்மால் கம்பெனி, நாட் வித் பிக் ஃபோர். அது அகைன் அந்த ஸ்டேட்டஸ் ட்ராப் இருக்குல்ல, நான் பிக் ஃபோர் கம்பெனியில் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நீ அங்கே போனால் வந்து வெறும் ஸ்ப்ரெட்ஷீட் மட்டும் தான் மேனேஜ் பண்ணிட்டு இருப்பேன். இதுவே சின்ன கம்பெனிக்கு போனால் வந்து நிறைய கற்றுக்க முடியும். 35 வயசுக்கு அப்புறம் பிக் ஃபோருக்கு வேலைக்கு போ. அதுக்கு முன்னாடி சின்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணால் யூ வில் பி அ பவர்ஃபுல் எம்ப்ளாயி அண்ட் சூன் டு பி அன் ஆண்டர்பிரனர். தட்ஸ் மை சஜஷன். ஸோ உட்மியிலிருந்து கோர்ஸ் படிக்கலாம் அப்படிங்கிறது. Thank you, sir. I hope the other students also get some clarity from my BCom background. Sure. Thank you, sir. Thank you. Yes. ஹலோ சார். Hi. மை நேம் இஸ் எஸ் முகேஷ் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் இயர் பி. என்னோட ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸோட ஏஐ கம்பைன் பண்ணி ட்ரை பண்ணலாமா ஸ்டார்ட் அப்? அது இ-காமர்ஸில் என்ன நல்ல இப்போ அது ரொம்ப ஹேப்பனிங்கான ஸ்பேஸ் தான். இ-காமர்ஸில் வந்து ஏஐயோட சேர்ந்து பண்ணுறது, ஷாப்பிஃபையோட ஏஐ சேர்ந்து பண்ணுறது நல்ல ஹேப்பனிங்கான ஸ்பேஸு. இ-காமர்ஸும் பயங்கர க்ரோத் இருக்குது, ஷாப்பிஃபையும் பயங்கர க்ரோத் இருக்குது. ஸோ அதனால வந்து ரெண்டுமே நல்ல ஸ்பேஸ் தான். அதில் ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ண போறீங்க, ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா? சார் எஸ் சார். இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் எனக்கு வேணும்னா அதை வந்து நான் போய் ப்ரௌஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு சாட், ஒரு ஏஐ ஆப் மூலமா நான் அது இந்த ப்ராடக்ட் தான் எனக்கு வேணும் அதை நான் போட்டுட்டேன்னா அதுவே என்னென்ன வேணும்ட்டு மென்ஷன் பண்ணி எனக்கு கொடுக்குறாங்க. இது நல்ல, அதாவது என்னன்னா இது வந்து ஆல்ரெடி அமேசான்ல ஒரு ஃபீச்சர் மாதிரி வரப்போகுது. பட் நீங்கள் இது ட்ரை பண்ணலாம், நல்ல ஸ்கோப் இருக்குது. ஏன்னா வந்து தேட வேண்டாம், பேசினாலே எனக்கு அது வந்துடும். ஏன்னா இது பீப்புள் இப்போ அதை அக்கஸ்டம் ஆயிட்டாங்க, குயிக் காமர்ஸ் அதுலலாம். ஸோ எஸ் இதுக்கு வந்து ஒரு ஸ்கோப் இருக்குது. பட் இதை பண்ணுற அப்படி இருந்தால் அடுத்த 1.5 வருஷத்துலேருந்து 2 வருஷத்தில் பண்ணணும். ஏன்னா எல்லா ஐடியாவும் ஒரு டைம் சென்சிட்டிவான விஷயம் தான். இப்போ யாருமே வந்து பெருசாக போய் ஓகே இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஏஐ வந்தப்போ பயங்கரமாக பேசினாங்க. இப்போ யாரும் அதை அவ்வளோ இதாக பேசுறது இல்லைல்ல. ஏன்னா இது வந்து இதுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது. பட் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே பண்ணணும். பட் நல்ல ஐடியா தான், குட் ஐடியா. தேங்க்யூ சார். குட். Hello sir, I Hello. am Vishal Hi. from final year BCom. Sir, my question was, what are the responsibilities and who are the people we are liable as an entrepreneur? Because நம்ம ஒரு என்டர்பிரினராக இருக்கும்போது நம்ம நிறைய பேருக்கு லைபிளாக இருப்போம், நம்ம நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை டேக் ஓவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு இனிஷியலாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு என்டர்பிரினர் வந்து எப்படி இதெல்லாம் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களோட தாட்ஸ்? ஃபஸ்ட்டு நம்ம ரெஸ்பான்சிபிள் ஃபார் அவர் எம்ப்ளாயீஸ் தான். ஃபேமிலி கூட செகண்ட் தான். ஏன்னா உங்களை நம்பி அவன் வந்து ஒரு முடிவு எடுக்கிறான். ஸோ ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு கீப் தெம் அண்ட் மேக் ஆல் த டெசிஷன்ஸ். அது ஒன்.
அவங்களுக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான அட்மாஸ்பியர் இருந்தால் தான் ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதனால அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இது பண்ணணும். அண்டு இப்போ இதுவே பாருங்க, இப்போ வந்து அந்த லீடர்ஷிப்புங்கிறது வந்து ஓவர் நைட் வர்றதில்லை, கம்பெனி ஆரம்பிச்சுன்னா வர்றதில்லை. சின்ன சின்ன ஆக்டிவிட்டி. இப்போ இந்த ஈவெண்ட் நடக்குது, ஓகேவா, இதுக்கு ஆர்கனைஸ் பண்றதுக்காக விக்னேஷ் பேசுறாரு, இவரு பேசுறாரு, அப்போ ஒரு இடத்துல கோஆர்டினேட் பண்ணணும். இப்போ நான் லேட் ஆகும்னு சொல்றேன், இப்போ அங்கே டென்ஷன் ஆகலை, யாரும் சாரும் டென்ஷன் ஆகலை, இல்லை பரவாயில்ல சார் நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம். அதுதான் ஒரு லீடர்ஷிப் இன் ஆக்ஷன் இன் ரியல் டைம். நம்மளை சுற்றி நிறைய லீடர்ஷிப் இருக்கு, சார் இருக்காங்க, அவங்க எல்லாரும் இருக்காங்க. ஸோ அவங்க எப்படி ஒரு டஃப்பான சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னு பாருங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் திங் ஆஃப் அ லீடரு. இன் கேயோஸ் யூ ஹேவ் டு பி வெரி காம். உள்ள மண்டைக்குள்ள நிறைய ஓடலாம், வெளில வந்து யூ ஹேவ் டு பி வெரி வெரி காம். ஸோ அது வந்து சின்ன சின்ன ஆர்கனைசிங் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன வந்து ஆப்ஸ் பில்ட் பண்ணி பாருங்க. சின்ன சின்ன ஐடியாஸ். உங்களுக்கு வந்து ஒரு ஹார்ட்வேர் ஸ்டார்ட் அப்பா, ஹார்ட்வேர் இன்குபேட்டர்ல போய் ட்ரை பண்ணி பாருங்க. இல்லை நீங்களே வந்து திங்ஸ் வாங்கி அசம்பிள் பண்ணி பாருங்க. கிட்டு விற்குது அமேசான்லயே, அதை வாங்கி அசம்பிள் பண்ணி பாருங்க. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பயமா இருக்கும். நம்மளை நம்பி இத்தனை பேர் இருக்காங்களே, நம்ம தப்பா தான் முடிவெடுத்தா என்ன ஆயிரும்னு சொல்லி. பட் அது வந்து ஒன்ஸ் ஒரு 50 பேர் ஆனதுக்கு அப்புறம் அது ஒன்றும் கஷ்டமா நம்மளுக்கு தெரியாது. இப்போ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, எத்தனை இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நாள் இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், 50 வருஷம் கழிச்சு அது வந்து ஒரு மசில் மெமரி மாதிரி மாறிடும்ல. ஸோ அது அகைன் யோசிக்கும் போது பயமா இருக்கும், அதை பண்ணும்போது அவ்வளோ கஷ்டமா இருக்காது. ஸோ இறங்கிருங்க தைரியமா. Okay, sir. Sir, and another question. Sure. Actually, I have a basic idea, which means actually நான் என்னோட ஐடியா என்னன்னா, ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸை டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட கம்பைன் பண்ணி அதுலயே இன்டல்ஸ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இட் வில் கிரியேட் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் டு மேக் த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேக்ரவுண்ட் மோர் எஃபெக்டிவ் through the data and through by using AI it will facilitate the more. Like it's my idea. குட் ஐடியா. இது வந்து நீங்க கான்வர்சேஷனல் அனலிட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு புது ஸ்ட்ரீம் இன் ஏஐ வந்துட்டு இருக்கு. இட்ஸ் கால் கான்வர்சேஷனல் அனலிட்டிக்ஸ். அதை பத்தி படிச்சு பாருங்க. நீங்க சொல்ற ஐடியா வந்து இட் இஸ் அரவுண்ட் தட். வேர் வந்து ஒரு லார்ஜ் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கு அப்படின்னா, ஓகே இந்த கேம்பெயின்ல யாரெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்கன்னு செக் பண்ணி சொல்லலாம், அதுவே செக் பண்ணி சொல்லலாம். ஸோ விச் இஸ் இங்கே தான் வந்து குட் கொஸ்டின். பியூட்டி ஆஃப் ஏஐ வந்து என்னன்னா, எல்லாரும் சொல்றாங்க இந்த ஏஐ வந்து ஹியூமன்ஸை ரீப்ளேஸ் பண்ணிடும், அது பண்ணிருந்தோம், அதெல்லாம் நடக்காது, எதுவும் நடக்காது. என்னன்னா ஹியூமன் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. ஸோ இன்னைக்கு ஒரு தேர்ந்த சர்ஜன் இருக்காரு, ஒரு தேர்ந்த லாயர் இருக்காரு, அவங்க 2 பேரும் வந்து ஒரு தேர்ந்த ப்ரொஃபஸர் இருக்காருன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து 10 minutes பேசினாலே அந்த ஸ்டூடெண்டோட கெப்பாசிட்டி அவங்க அனலைஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஏஐ வர்றதுக்கு இன்னொரு 20 வருஷம் இருக்கு. ஓகே, ஸோ ஆட்டோமேட் பண்ணுங்க டாஸ்கை, பட் அட் த சேம் டைம் ஹியூமன் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. தட் இஸ் த பவர் ஆஃப் த கான்ஷியஸ்னஸ், ரைட்? ஸோ அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லை. ஸோ நீங்க பண்ற ஐடியா வந்து கான்வர்சேஷனல் அனலிட்டிக்ஸ்னு ஒரு ஸ்ட்ரீம் இருக்கு, அதை பத்தி படிங்க, நல்ல ஸ்கோப் இருக்கு. தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். எஸ். Sir, very good morning, sir. Good morning, bro. Myself, Yuvraj, from Yes. BCom final year. Okay. So, now people are telling that future is AI. So, would you tell me, are we required to learn any prompt engineering to get Yes. some outputs to make our job smarter and easier? வெரி குட் கொஸ்டின். இந்த மீட்டிங்லேருந்து நீங்கள் ஒரே ஒரு விஷயம் எடுத்துகிட்டு போகணும். இப்போ நான் சொல்ல போகிறத ஒரு நல்ல இன்புட்டாக வச்சுக்கோங்க. என்ன நான் சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா வந்து, ஒரு வெப்சைட் இருக்கு, இட்ஸ் கால்ட் ப்ராம்ப்ட் கவுபாய். PROMT ப்ராம்ப்ட் COWBOY ப்ராம்ப்ட் கவுபாய். அதில் போய் நீங்கள் ஒரு லைன் ப்ராம்ப்டாக கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு 50 லைன் ப்ராம்ப்டாக மாற்றி கொடுத்துரும். ஓகே, அதுதான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். படிக்க வேணாம், கரெக்டான டூல்ஸை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ப்ராம்ப்ட் கவுபாய் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் தெரிஞ்சுக்கங்க. ஓகே. ஒன்று ஐ வாண்ட் டு ஆட், ப்ராப்ளி வெங்கட் கேன் வவுச் ஃபார் திஸ். ஸோ வந்து இப்போ நிறையா இப்போ உங்களுக்கும் எனக்குமே ஒரு 10 வயசு வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ப்ராப்ளி வெங்கட் கேன் ஷேர் இஸ் experience about why did you quit college or become a CA and start an entrepreneurship? Sir, I request to come on to the stage and join us. Address the gathering. See, அதான் நான் சொன்ன மாதிரி வந்து வெங்கட் வந்து 3 years முன்னாடி ஆலமரம் வந்தார்.
திருச்சியில் படிச்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஹி கேம் டு த ஆலமரம் ஸ்டார்ட் அப் இன்குபேட்டர். ஸோ இதுதான் இங்கிருந்த மோஸ்ட் கேள்விகளில் காமனான பேட்டர்ன் என்னென்னா, எனக்கு 20 வயசில் ஒரு ஐடியா இருக்குது, இப்போ நான் அதை எங்கே போய் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிறதுங்கிற மாதிரி இருக்கு. ஸோ நீ என்ன பண்ண சொல்லு. ஃபர்ஸ்ட் திங் நமஸ்காரம் டு எவ்ரி ஒன். ஐடியான்ட்டு நான் ஃபஸ்ட் டைம் ஆலமரம் வந்த போதுமே சரி, ஐடியாங்கிற வேர்டே வந்துட்டு நான் ட்ராப் பண்ணணும். ஐடியான்ட்டு நம்ம போகிறதோட ப்ராப்ளம் என்ன பிரச்சனை சால்வ் பண்ணுறோம், இந்த பிரச்சனை சால்வ் பண்ணுறதுனால எத்தனை பேருக்கு இது பெனிஃபிஷியலாக இருக்க போகிறது, அந்த பெனிஃபிட்டை ஹவு கேன் வி கேபிட்டலைஸ் ஆன் இட், இதை எப்படி நம்ம சிஸ்டமேட்டிக்காக பண்ணிட்டு இருக்க முடியும். இந்த இது ஐடியான்னு தான் நானுமே சுற்றிட்டு இருந்தேன். பட் வென் வி ஸ்விட்ச் ஃப்ரம் ஐடியா டு ப்ராப்ளம், வாட் கேன் வி சால்வ், ஐடியான்னு பண்ணும்போது கிளாமரஸாக இருக்கும். லைக் இட் ஹேஸ் டு லுக் ஏஐ, எல்லா இடத்துலையும் ஒரு ஏஐ சிம்பிள் போடணும் அப்படிங்கிறப்பல யோசிக்கலாம். பட் ஹானஸ்ட்லி ப்ராப்ளம் சால்வ் பண்ணும். அந்த இதுக்கு ஏஐ ஒரு டூலாக இருக்கணுமே தவிர ஏஐ இருக்குங்கிறதுக்காக ப்ராப்ளம் அப்படின்ட்டு தேடாமல் ப்ராப்ளமுக்கு ஏஐ அந்த மாதிரி தான் நாம தான் ஆரம்பிக்கும் போதே போட்டு ஏஐ Web3 ஸ்டார்ட் அப் அப்படின்ட்டுலாம் போட்டுட்டு இருந்தோம். பட் அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் ஃபியூ கான்வர்சேஷன்ஸே பேர் மாற்றுறதுலேருந்து எல்லாம் மாற்றிட்டு லைக் ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் பாஸ் பண்ணுறதுக்கு. இப்போ என்ன பிரச்சனை ஸ்டூடெண்ட்ஸோட பாஸ் பர்சன்டேஜ் இஸ் 15, கரெக்டாக? சிஏ எத்தனை பேர் இங்கே படிக்கிறோம்? சிஏ ஸ்டூடெண்ட்ஸ், ஓ மை காட், இதுவே ஒரு குட்டி சிஏ ஹால் மாதிரி தான் இருக்குது. பிஃபோர் ஐ ஸ்டார்ட் இது ஹெச்ஓடி சார் told us that ஆலமரம்ல இன்னும் நிறைய இன்குபேட்டிவ்ஸ் ஃப்ரம் விவேகானந்தா காலேஜ் வரணும் அப்படின்ட்டு. I'd like to let you know that ஃபோக்கஸ்ல one of our third member chartered accountant is from your reputed institution தான், by the name of SK Balaji அப்படின்னு சொல்லிட்டு. he's a chartered accountant, he's from விவேகானந்தா, he's with us from the start, he has been trusting us. அங்கேருந்து தான் we started ஃபோக்கஸுமே. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எது பெயின் பாயிண்ட், எது சால்வ் பண்ணால் பாஸ் ஆக முடியும், 15 எப்படி நம்மளால ஒரு 70 கொண்டு போக முடியும். நானுமே when I was a student ஒரு பெரிய அகாடமியில் தான் அந்த மாதிரி தான் படிச்சுட்டு இருப்போம். ஒரு 1000 பேர் இருக்கிறது, ஒருத்தர் மட்டும் பேசிட்டு இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் தான் இருந்தேன். என்ன ஆகும், பாதி நேரம் ஜோன் அவுட் ஆயிரும், இல்லை என்ன நடக்குதுன்னே தெரியாது, எப்போ முடியும்ட்டு வாட்சை ஓரக்கனால ப்ரொஃபஸர்கிட்ட மாட்டாமல் பார்க்குறது, அந்த இதுலேயே போயிட்டு இருக்கும். பட் சிஏலன்ட்டு நம்ம பார்க்கும்போது நம்ம கான்செப்சுவல் கிளாரிட்டி வேணும். ஆனால் அந்த கான்செப்சுவல் கிளாரிட்டி ரீச் பண்ணுறதுக்கு ஒரு இமயமலை எஃபர்ட் போடணும், கரெக்டாக? சிஏல கான்செப்சுவல் கிளாரிட்டி இஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட், பட் ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ், அந்த ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் தான் இல்லை. சிஏ பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் பிகாஸ் அந்த ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ், அந்த கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ் அது இல்லை. அதை நம்ம எப்படி சால்வ் பண்ண முடியும்? இந்த 1000 பேருக்கு ஒருத்தருங்கிறதுலேருந்து we went from 10 students to 1 tutor. இந்த நான் வழக்கமாக ஃபாலோ பண்ணுறதுன்னா, அந்த ஒரு அர்ஜுனருக்கு ஒரு கிருஷ்ணர் மாதிரி நமக்கு ஒரு டூட்டர் இருந்தால் நல்லா இருக்குமே, லிட்ரலி அப்படி தான் யோசிச்சது. ஸோ வி ஹாவ் 1 tutor ஃபார் எவ்ரி 10 students ஃப்ரம் ஸ்டார்ட் ஸ்க்ராட்ச்லேருந்து உட்கார வச்சு அங்கேயே கிளாஸ்லேயே படிக்கவும் வச்சு வித் டெஸ்ட் we take you to the finish line. That is what we do at Focus. That is how we started out from AI-லேருந்து ஆலமரம் வந்ததுலேருந்து லைக் we've been doing. We are also working with AI தான். AI is just a இப்போ tool. அவங்க ட்ரெடிஷ்னலாக ஆரம்பிச்சாலும் இப்போ அவங்க ஒரு ஏஐ ஆப் ஃபார் சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க, அதுவும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ்க்கும் ஏஐ அப்புறமா தேவைப்படும். பட் கரெக்டான நேரத்தில் 3 வருஷம் ஒரு ஸ்டூடெண்ட் பேஸ் பில்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து ஏஐ ஆப் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பண்ணுறாங்க. ஸோ கரெக்டான டைம்லையும் அதை நம்ம பார்த்து பண்ணணும். ஓகே, வித் ஏஐ தான். ஏஐ இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் டெவலப்பர்ஸ் கோடர்ஸ் மட்டும் இல்லையா. அட் தி எண்ட் ஆஃப் த டே நம்ம அட் ஸ்கேல் ஒர்க் ஆகணும் அப்படின்னா இட் இஸ் ஃபார் த நார்மல் பீப்புள். ஃபார் நார்மல் பீப்புள் வேணும்னா ஸ்பெஷலிஸ்ட் யூசிங் ஏஐ. ஸோ ஸ்பெஷலிஸ்ட் லைக் அஸ் சார்ட் அக்கௌண்டன்ட்ஸ், லாயர்ஸ், டாக்டர்ஸ், எப்போ when we equip ourselves with AI, when we start utilizing AI better, the world changes. That is the simple இதில் அந்த கர்வ் நோக்கி தான் நம்மளும் போயிட்டு இருக்கோம். ஸோ AI is not a separate domain. AI is also another chapter in our curriculum that we should start adopting. That is what I've learned ஆலமரம்ல இருந்ததுலேருந்து. Okay, thank you. That's all. Thank you so much. I really appreciate everybody. Thank you.